கர்த்தர் நோக்கி மன்றாடி நம்ம தேவசதிக்கு சொல்லும். அன்பான கர்த்தரே, இந்த கிருபை நிறைந்த சபையின் இந்த கலாச்சாரத்தில் நாங்கள் செல்வதற்கு நீடாமே கடந்த 6 வாரங்களாகவும் இதோ இந்த கடைசி வாரத்தில் நீர் எங்கள் கூட பேசிக்கொண்டிருப்பதற்காகவும் பேசப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்திலே ஆண்டவரை ஆழமாக பதிந்து அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்வது மட்டுமல்லாமல் அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு வல்லமை தாரும். மன்றாட்டை எங்கள் கர்த்தர் மீட்பர் இயேசு நாமத்தில் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென். கிருபை நிறைந்த சபை நமது சபையின் கலாச்சாரத்தில் மாற்றங்கிறத தொடரில் 7 வார தொடரில் நம்ம 7வது வாரம் கடைசி வாரத்தில் இருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தது நேர்மை, ஆனஸ்டி, அதாவது நம்பகத்தன்மை, நேர்மை. இந்த 2 முக்கியமான காரியங்கள் நம்ம பார்த்தோம். மக்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை நேர்மை உள்ளவர்களாக, நம்பகத்தன்மை உள்ளவர்களாக பார்க்குறார்களா? ஒரு பெரிய கேள்வியை நம்ம கேட்டோம் இல்லைங்களா? ஸோ நேர்மை, நம்பகத்தன்மைங்கிறது முக்கியமாக விசுவாசிகள் அதை வெளிப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவுக்கு நம்ம ஒரு சாட்சிகளாக வாழ்றது மட்டுமல்லாமல் ஒரு கிறிஸ்துவ ஒரு விசுவாசத்தோட பெரிய வெளிப்பாடாக இருக்கு நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது 7வது வாரம், பணிவு மற்றும் பணி செய்வதில் தலைமை, ஹியூமிலிட்டி அண்டு சர்வன்ட் லீடர்ஷிப். ஏற்கனவே வாசிக்க கேட்ட வேத வசனங்கள் எசேக்கியேல் 34 1-6, மார்க் 10 35 45. அதன் மூலியமாக நம்ம தியானம் பண்ண போகின்றோம். கிருபை நிறைந்த சபை, அதாவது நம்ம ஒரு மரத்தை ஒரு அடையாளமாக வச்சு நம்ம எப்படி ஒரு கிருபை நிறைந்த சபை இருக்குன்னு பார்த்தோம். ஒரு மரத்துக்கு எப்படி ஒரு சத்தான நீர் அவசியமாக இருக்குமோ அது செழிப்பாக வளர்கிறதுக்கு, அதை மாதிரி ஒரு நல்ல சபைக்கு கிருபைங்கிற சத்து நீரை உறிஞ்சும் போது தான் அந்த சபை பல கனிகளை வெளிப்படுத்த முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாழ்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே 5 வெளிப்பாடுகள் 5 கனிகளை பார்த்துட்டோம். அந்த தாழ்ச்சிங்கிற கடைசி இந்த கனி வெளிப்பாடு இந்த கிருபைங்கிற சத்து நீரை அந்த மரத்தோட பல கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பூக்களுக்கும் காய்களுக்கும் கனிகளுக்கும் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு ஆணி வேராக இருக்குது. இந்த ஆணி வேறு தாழ்ச்சி தான் பல கிளைகளுக்கும் சத்து நீரை கொண்டு போய் கனிகளை விளைவிக்க செய்கிறது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம முதல் வாரம் பார்த்தது வரவேற்றலை பார்த்தோம். வரவேற்றல், தாழ்ச்சி இல்லாத வரவேற்பு ஒரு உண்மையான வரவேற்பாக இருக்கவே முடியாது இல்லைங்களா? அடுத்தது நம்ம பார்த்தது பெருந்தன்மை, ஜெனராசிட்டி. தன் ஒரே மகனையே பெருந்தன்மையுடன் கொடுத்த பரலோக தந்தைக்கு தாழ்ச்சி தான் அவரது பிள்ளைகளுக்கும் அவர் சபைக்கும் நம்ம காட்டி அதன் மூலிமா பெருந்தன்மையை நம்ம செலுத்த முடியும். இழந்த ஆத்துமாக்களை நேசித்தல். எல்லாம் படைத்த கர்த்தரே தாழ்ச்சியுடன் மனிதனாக எனக்காக உங்களுக்காக பிறந்து மீட்டு கொண்டதால் நானும் தாழ்ச்சி இல்லாமல் இழந்த ஆத்துமாக்களை நேசிக்க முடியாது. மன்னித்தல், ஃபர்கிவ்னஸ். பிறர் நம்மை காயப்படுத்தினாலும் தாழ்ச்சி இல்லாமல் அவளை எளிதாக மன்னிக்க முடியாது. போன வாரம் பார்த்தது நேர்மை, நம்பகத்தன்மை. தாழ்ச்சி தான் நேர்மைக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கிறது. இந்த தாழ்ச்சிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆணி வேற இருக்கக்கூடிய இந்த தாழ்ச்சி, அது தூய தமிழில் பணிவு நம்ம சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ஹியூமிலிட்டி. அது மாதிரி பணிபடை செய்வதில் தலைமை ஏற்றுக்கொள்ளுதல், த சர்வன்ட் லீடர்ஷிப். ஒரு பரபரப்பான மிகுந்த கூட்டம் உள்ள ஒரு கடற்கரையில் மக்கள் பெற்றோர்கள் எல்லாம் ஒருவருக்கு பேசி மகிழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது சிறுவர்கள்லாம் அந்த கடலில் நீச்சல் அடித்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிறுவன் கடலில் நீரில் முழுகும் பொழுது பலர் ஓடி போய் அவனை காப்பாற்றுறாங்க. அவனை காப்பாற்றி வந்தால் கூட அவன் கரையில் போட்டதுக்கப்புறமும் அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் தான் அவன் இருக்கிறான். அப்போ ஒரு 70 வயது முதியவர் ஓடி போய் அந்த பையன்கிட்ட போகும்பொழுது, அப்போ ஒரு 40 வயசு ஒருத்தர் அந்த 70 வயசு முதியவரை பார்த்து, பெருசு என்ன, எதுக்கு பக்கத்தில் போகிறீங்க, தள்ளி விலகி போங்க, நான் சிபிஆருக்கு படிச்சிருக்கிறேன், சிபிஆர் பண்ணுறதுல நான் தேர்ச்சி பெற்றவன், பல உயிர்களை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டு, முக்கியமாக அந்த முதியவரை ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு இவர் போய் அந்த சிறுவனுக்கு சிபிஆர் பண்ணுறாரு.
2 நிமிடங்களில் வந்து அந்த பையனுக்கு உயிர் வந்துடும் பொழுது எல்லாருமே கைத்தட்டி ஆர்வாரம் பண்ணுறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த 40 வயசுக்காரர் யார் இந்த சிறுவனை காப்பாற்றுறாரோ அவர் ஆம்புலன்ஸில் போகிறார். ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கவர் சில நிமிடங்கள் வந்து அவருக்கு சுயநினைவு விழுந்து ஆம்புலன்ஸில் அவர் பார்க்கும்பொழுது பக்கத்தில் வந்து அந்த 70 வயசு முதியவர் வந்து அந்த 40 வயசுக்காரோட கையை பிடிச்சு பல்ஸ் பார்த்துருக்கிறார். அப்போ இந்த 40 வயசுக்காரர் கேட்குறாரு, நீங்கள் டாக்டரான்னு கேட்குறாரு. 70 வயசுக்காரரை பார்த்து, ஆமாம் நான் டாக்டர் தான். இதே நீங்கள் முன்னாடி நீங்கள் சொல்ல அப்படிங்கிறார். நான் உங்களுக்குலாம் சொல்கிறதுக்காக நான் டாக்டர் ஆகலை, மக்கள் உயிரை காப்பாற்றுறது தான் நான் டாக்டர் ஆனேன். இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஓடி வந்து அந்த சிறுவனை காப்பாற்றுறது பணி செய்தீங்க, ஒரு நல்ல சேவை, அது ஒரு உயிரை காப்பாற்றுறீங்க, அது நல்ல காரியம்தான். ஸோ நம்ம வந்து மற்ற உயிர்களை காப்பாற்றுறது வந்து நம்மளுக்கு ஒரு பணி, ஒரு சேவை, அதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த 70 வயது முதியவர் அந்த 40 வயசு அந்த ஆசாமிகிட்ட சொல்லும்போது 40 வயசு அந்த ஆசாமி தலை குனிந்து வெட்கப்பட்டு, உண்மைதான், நீங்கள் வந்து இன்றைக்கி 2 உயிர்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். பணி செய்வது, மற்றவர்களுக்கு வந்து சேவை செய்கிறது பார்த்திங்கன்னா 2 வழியில் பண்ண முடியும். ஒன்று வந்து உலகத்தின் வழியில் நம்ம சேவை செய்ய முடியும், இன்னொன்று வந்து கடவுளின் வழியில். இது 2 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ உலகத்தின் வழியில் எப்படி சேவை செய்யப்படுகிறது, நீங்கள் நம்ம படித்த மார்க் 10:35-37 படிக்கும் பொழுது, அப்பொழுது செபதேவியின் மகன்களான யாக்கோபும் யோவானும், யாக்கோபுங்கிறது ஜேம்ஸு, யோவானுங்கிறது ஜான், யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடம் வந்து, போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். என்ன ஒரு கெத்து பார்த்தீங்களா, நாங்கள் சொல்கிறத செய்யணும் கர்த்தரே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாங்க. தங்களுடைய உரிமையை அங்கே நிலைநாட்ட பார்க்குறாங்க, தங்கள் பெருமையை அங்கே நிலைநாட்ட பார்க்குறாங்க. ஆனால் இயேசு பாருங்கள், அவர்கள் அப்படி கேட்டுக்கூட, ஆனால் இயேசு அங்கே வந்து எந்த விதத்துலையும் அவர்களை வந்து கோச்சிக்கல, கடிந்து கொள்ள. அப்படி இயேசு வந்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் அதற்கு பதிலாக, உமது மகிமையில் எங்களில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் மற்றவர் உமது இடது பக்கத்தில் உட்காரும்படி அனுமதியும் அதையே விரும்புகிறோம் என்றார்கள். அதாவது பிரைம் மினிஸ்டர் வலது பக்கத்தில் வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர் மாதிரியும், இடது பக்கம் வந்து ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் மாதிரியான அந்த உயர்ந்த பதவியை வந்து இந்த யாக்கோபும் யோவானும் இயேசுவிட கேட்குறாங்க. அதாவது வந்து இந்த உயர்ந்த பதவிக்கு ஆசைப்படுறது, முதலிடத்தில் வர்றது வந்து இன்றைக்கி நேற்று சபையில் வரல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இருக்கும் பொழுது இயேசுவோட சீடர்களே பாருங்கள், எங்களுக்கு முதலிடம் தாங்கன்னு வந்து கேட்குறாங்க. அதையே நாங்கள் விரும்புகிறாங்களாம், அவங்க அதான் விரும்புவாங்களாம். அவங்க வந்து அதுக்கு தான் ஆசைப்படுற நம்ம பார்க்குறோம். இப்போ எசேக்கியேல் 34:1-6 பார்த்தோம், இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். தங்களை மட்டும் பார்த்து கொண்டான்னு சொல்லி கர்த்தர் கடிந்து கொள்கிறார். பொதுவாக உலகத்தில் சேவை பணிவிடன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது சுய சேவை தான் இருக்குது. எனக்கு என்ன கிடைக்கும், இந்த நான் பணி செய்கிறேன்னா, இந்த ஊழியம் செய்கிறேன்னா அதில் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன பொசிஷன் எனக்கு கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு அது முதலிடம் கிடைக்குமா, எனக்கே முதலிடம் கிடைக்க வேண்டும், என்னை பற்றி யாராவது புகழ்ந்து பேச வேண்டும், அதுக்கான காரியங்கள் நான் பண்ண போகிறேன், ஆனால் என் பேர் வந்து பெருசாக தெரியப்பட வேண்டும், ஐ வாண்ட் டு லீவ் மை லெகசி, என்னோட மரபனை விட்டு சொல்ல வேண்டும். இப்படி தான் வந்து பல பேர் வந்து இன்றைக்கி உலகத்தின் பார்வையில் வந்து பணி செய்கிறத, சேவை செய்கிறத பார்க்குறோம். இதில் வந்து அவங்களுக்கு பேர் வரானா கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு பேர் வந்துடக்கூடாது, அது உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு பேர் வரணும் பரவாயில்ல, அது அவங்களுக்கு பேர் வருது பார், அது உங்களுக்கு பிடிக்காது. இன்றைக்கி பல சபைகள் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த சபையை நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா யாரும் கட்டுப்பட்டு அவங்க சபையை நடத்துறது கிடையாது. அவங்க 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 பேசுகிறது தான் பேச்சு, அவங்க போதிக்கிறது தான் போதுன்னு அவங்க சொல்கிறது தான் சட்டம். யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த பெருமை, தங்களுக்காகவே தங்களுடைய பேர் வர்றதுக்காகவே சபையை இன்றைக்கி ஆரம்பிக்கிற பல சபைகளை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு வரோம். இதில் பெரிய சோகமான விஷயம், பல விசுவாசிகளே வந்து பணி செய்கிறதுல, சேவை செய்கிறதுல இப்படி தான் இருக்கிறாங்க. அதாவது தன்னை பார்த்துக்கிறது, தனக்கு முதலிடம் வரணும், தனதுக்கு பேர் வந்து பெருசாக பேசப்படுங்கிறது தான். பல சபைகள் பார்த்திங்கன்னா இந்த தாழ்ச்சி இன்மையினால தான் பல சபைகளில் பிளவுகள், பல சபைகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போய் அவர் தனியாக போய் ஒரு சபை ஆரம்பிச்சிடுவார். இதுக்கெல்லாம் மூல காரணம் பார்த்திங்கன்னா தாழ்ச்சியின்மை தான். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்று நேற்று வரல,
அந்த யோவானும் யாக்கோபுமே எங்களுக்கு முதலிடம் வேணும்னு கேட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் கடவுளுடைய வழியில் சேவை எப்படி இருக்க வேண்டும்? பணிவு அல்லது தாழ்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எதிர்ச்சொல், ஆப்போசிட் வார்த்தை என்ன? பணிவு. தாழ்ச்சிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்டு, எதிர்ச்சொல் என்ன? பெருமை. பெருமை இல்லைங்களா? பெருமைன்னா என்ன? எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை சார்ந்து வாழாமல் தம்மை சார்ந்து வாழ்தான் பெருமை. இந்த பெருமைங்கிற கரு உருவாகிறதே கர்த்தரை சார்ந்து வாழாமல் இருப்பது தான். கர்த்தர் வெறுக்கக்கூடிய பாவத்திலேயே மாபெரும் பாவம், பெரிய பாவம் பார்த்தீங்கன்னா பெருமை தான். யாக்கோபு 4:6 படிக்கலாம். கர்த்தர் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்ச்சி உள்ளவர்களே தன் கிருபையை காட்டுறார். ஏன் கர்த்தர் பெருமை அப்படி வெறுக்கிறார்? ஆதியிலே கடவுள் படைத்த படைப்பையிலே பிரம்மாண்டமான படைப்பான லூசிபர் பெருமையினால தான் சாத்தானா மாறுறான். கடவுளை சார்ந்து வாழாமல் தன்னை சார்ந்து கடவுளுடைய அந்த சிம்மாசனம் தனக்கு வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அவன் இருக்கும் பொழுது அவன் நோக்கத்தை அறிந்த கர்த்தர் அவனை கீழே தள்ளி சாத்தானா அவனை மாற்றுறார். ஆதாம் ஏவாளும் கர்த்தரை சார்ந்து வாழாமல் தங்களை சார்ந்து வாழும் பொழுது அங்கே பாவம் உள்ள நுழைகிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆதாம் ஏவாளிலிருந்து பிறந்த மனிதர்கள், இன்னைக்கு பிறந்துட்டு இருக்க மனிதர்கள், பிறக்க போகிற கடைசி மனுஷன் வரைக்கும் உண்மையை அறியாமல் இருக்கிறதுக்கு, கர்த்தரை அறியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது மற்ற பாவங்கள் கிடையாது, பெருமை தான். பெருமை தான் கண்களை மறைக்குதுன்னு தேவன் நினைக்கிறதுனால தான் அந்த பெருமையை எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்ல வர்றார். தாழ்ச்சி உள்ளவங்களுக்கு, வெறுங்கையாக வருகிறவனுக்கு தான் என் கிருபையை காட்டுன்னு சொல்ல வர்றார். செயின்ட் அகஸ்டின் ரொம்ப அருமையாக அதை பற்றி பேசியிருப்பார். இட் வாஸ் pride that changed the angels into devils. It is humility that makes men as angels. சம்மனசுகளை பிசாசுகளாக மாற்றியது பெருமை, மனத்தாழ்ச்சியே மனிதர்களை சம்மனசுகளாக மாற்றுகிறது. மார்க் 10:42-45 இயேசு சீடர்களை ஒன்றாய் கூப்பிட்டு, யூதர்கள் அல்லாதவர்களின் ஆளுநர்களாய் கருதப்படுகிறவர்கள் அவர்களை அடக்கி ஆளுகிறார்கள் என்றும் அவருடைய உயர் அதிகாரிகள் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மத்தியில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் யாரோ அவன் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் யாரோ அவன் எல்லோருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் மத்தியில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் யாரோ அவன் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், பணிவிடை செய்கிறவனாக இருக்க வேண்டும். இப்போ நான் பெரியவன் நினச்சிக்கிட்டா எப்போ பெரியவன் ஆகிறேன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் பணிவிடை செய்யும்போது தான் நான் பெரியவனாக மாறுறேன். அதை விட ஒரு புரட்சிகரமான போதனை, ஒரு ரெவல்யூஷனரி டீச்சிங் பார்த்தீங்கன்னா, முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் யாரோ அவன் எல்லோருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும். உலகம் அப்படி ஆப்போசிட்டாக போதிக்குது இல்லைங்களா? நீ முதன்மையாக இருக்கணும்னா அதிகாரத்தை காட்டு, உன்னை வல்லமையை காட்டு, உன் திறமையை காட்டு, மற்றவர்களுக்கு முன்னாடி நீ அவர்களை அடக்கி ஆளக்கூடிய, அவர்கள் உன்னை மதிக்கக்கூடியவனாக இருக்கணும் தான் உலகமே சொல்லுது. எல்லா மதங்களும் கூட அப்படி சொல்லலாம். ஆனால் இங்கே அப்படியே ஒரு எதிர்மறையான ஒரு புரட்சிகரமான போது இயேசு இங்கே சொல்ல வர்றார். முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் யாரோ அவன் எல்லோருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும். இங்கே நம்ம யாராவது ஒருத்தர் முதன்மையாக இருக்கணும் விரும்பினோம்னா அவங்க நானும் என்னையை சேர்த்து நம்ம அடிமையாக இருக்க வேண்டும் தான் இங்கே இயேசு இங்கே சொல்கிறார். இயேசு வாயால் சொல்லிட்டு, அந்த லிப் சர்வீஸ் வாயால் சொல்லிட்டு போகக்கூடிய போதனையை செய்தவர் இயேசு கிடையாது. மானிட மகனாகிய நானும் பணிவிடை பெற்றுக்கொள்ள அல்ல, பணிவிடை செய்யவே வந்தேன், அநேகரை மீட்கும்படி என் உயிரை கொடுக்கவும் வந்தேன் என்றார். இயேசு அதை செய்து காட்டியிருக்கிறார். வாய் வார்த்தைகளால் வாய் ஜாலம் பேசினவர் கிடையாது. இயேசு அதை செய்து காட்டியிருக்கிறார். ஒரு பணிவிடை செய்கிறவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? இயேசு அந்த அந்த யோவானும் யாக்கோபும் அவரிட கேட்ட பொழுது, எங்களுக்கு முதலிடம் தாங்கன்னு கேட்கும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் கேட்குறார். ஒரு
ஒரு சேவை செய்கிறவங்க, ஒரு பணிவிடை செய்கிறவங்க, நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும், எந்த விதத்தில் உங்களுக்கு நான் சேவை செய்ய முடியுங்கிற அந்த மனப்பான்மை தான் விசுவாசியால் நம்மளுக்கும் இருக்க வேண்டும். இப்போ தாழ்ச்சிங்கிறது பணிவிடை இல்லாட்டினா பணின்னு சொல்கிறது வந்து விசுவாசிகளாக நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் சபைக்கும் ஏன் முக்கியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1-11 வசனங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம ஏற்கனவே படித்த வசனங்கள், எல்லா வசனங்களும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எல்லாம் ரொம்ப அருமையான ஆழமான அர்த்தமுள்ள வசனங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அதாவது என்கரேஜ்மெண்ட், அன்பினாலே யாதொரு தேறுதலும், அதாவது கம்ஃபர்ட், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சம்னா டெண்டர்னஸ், இரக்கங்களும் கம்பேஷன் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புலரமாயிருந்து இசைந்த ஆத்துமக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அதாவது மேலே குறிப்பிட்டபடி கிறிஸ்துவோட ஆறுதல், கிறிஸ்துவோட தேர்தல், ஆவியில் ஐக்கியம், அது ஆங்கிலத்தில் வந்து பீயிங் லைக் மைண்டட், ஹேவிங் த சேம் லவ், பீயிங் ஒன் இன் ஸ்பிரிட் அண்ட் ஆஃப் ஒன் மைண்ட், அதாவது ஒரே மனதுடன், ஒரே அன்புடன், ஒரே ஆவியில், ஒரே சிந்தனை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஆத்துமாக்களாக ஒன்றே சிந்தி என் சந்தோஷத்தை நிறைவாக்குன்னு சொல்லி இங்கே பவுல் சொல்ல வர்றார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம படிக்கக்கூடிய வசனங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து உலகத்தில் வந்து எந்த மதமோ எந்த மதவாதிகளோ எந்த விதமான ரெவல்யூஷனரி டீச்சிங், புரட்சிகரமான போதனை எந்த நீங்கள் சொன்னாலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வசனங்களுக்கு இணையானது கிடையவே கிடையாது. 3வது வசனத்தில் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது எனக்கு அர்த்தம் தெரியுங்களா? வாதினாலாவதுன்னா சுயநலம். ஒன்றையும் வாதினாலாவது சுயநலம், வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலே மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவை அல்ல பிறருக்கானவை நோக்குவானாக. யாருமே போதிக்காத போதனது. அதாவது எதையுமே நீங்கள் சுயநலத்தினாலே வீண் பெருமையினாலே செய்யாமல் மனத்தாழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் தங்களுக்கு மேன்மையானவர்கள். இப்போ நான் வந்து உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை விட மேன்மையாக நான் பார்க்கணும். அதுதான் தாழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணம் வந்து இங்கே சொல்லப்படுது. ஒருவர் தங்களை மேன்மையாக என்ன கடவீர்கள், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவை நோக்குவானாக. தான் நலத்தை மட்டும் பார்க்காமல் பிறரோட நலத்தையும் வந்து நோக்குவானாக. இது ஒரு கஷ்டமான காரியம் இல்லைங்களா? முக்கியமாக வந்து நம்ம தாழ்ச்சியாக போகும்பொழுது, பணிஞ்சு போகும்பொழுது உலகம் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கீழே போட்டு மிதிக்கும், நம்மளை அவமதிக்கும், நம்மளை சட்டை செய்யாது. விருந்தில் நீங்கள் ஓரமாக வைக்கப்படுவீங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்காக கூட கவலைப்பட மாட்டாங்க. சாப்பிட்டீங்களா சாப்பிட கேட்க மாட்டாங்க. தாழ்ச்சியாக போக போக இந்த உலகம் வந்து நம்மளை இன்னும் கீழே நம்மளே கொட்டி தான் வந்து கீழே தள்ளி வைக்கும். ஆனாலும் விசுவாசியாக இருக்க நம்ம வந்து அப்பேற்பட்ட தாழ்ச்சியில் தான் இருக்க இங்கே பிரசங்கம் பண்ணப்படுறோம். கடவுளுடைய போதனை அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன நம்ம பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பணி செய்யும் பொழுது, உதவி செய்யும் பொழுது அவர்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, எப்படி கஷ்டப்பட்டு இந்த உதவி செஞ்சு தருவாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பணம் நான் கொண்டாந்து கொடுத்தேன், அவ்வளோ நேரம் ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு உங்களுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு அந்த உதவி செய்கிறதில் கூட பார்த்தீங்கன்னா பணி செய்யல கூட தான் அந்த பெருமையை வந்து சொல்லுவாங்க. இல்லாட்டினா மற்றவங்க மூலியமா மற்றவர்கிட்ட சொல்லுவாங்க, அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உதவி செஞ்சு தருமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லணும். தான் நேரடியாக தான் பெருமையை சொல்லாட்டினா கூட மற்றவங்க மூலிமா தான் பட்ட கஷ்டம், அதாவது உதவி செய்யறது மூலியம் பட்ட கஷ்டத்தை அவர் அறிஞ்சிக்கணும்னு சொல்லி அந்த பலன் பெற்றவர் வந்து ஐயோ இப்பேற்பட்ட உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லி அவர் பெருமையாக பாராட்டணும். இல்லாட்டினா அது அவர் குற்ற உணர்வு, எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவர் குற்ற உணர்வை கொண்டு வர மாதிரி தான் பலர் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ஒருவர் மனத்தாண்மையிலே தங்களில் மென்மேலாக என்ன கடவீர்கள். அடுத்த வசனத்தில் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அதாவது தேவனுடைய சாயலாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருள்னா அதாவது இயேசு வந்து தேவனுடைய சாயலாக இருந்து கூட அந்த சாயலை அவர் உபயோகப்படுத்தவே கிடையாது. எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார்.
தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷரானார். அதாவது எல்லாத்தையும் படைத்த கர்த்தர் கடவுள் மனுஷராக பிறக்கிறதே ஒரு மாபெரும் புதுமை. அது அந்த மனுஷராக பிறந்தவர் அடிமையின் சாயல் எடுத்து வரார். சாதாரண மனுஷராக பிறந்தாலே கர்த்தர் அதே பெரிய புதுமை தான். ஆனால் எப்பேற்பட்ட சாயல் எடுத்து வரார்? அடிமையின் ரூபம் எடுத்து வரார். அடிமையின் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்ட் செவன்ட் போட்டிருக்கும். இந்த பாண்ட் செவன்ட் அடிமை ரூபம்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு அடிமை எஜமான் நீ பரவாயில்ல உன் வேலையை முடிச்சுட்டு நீ போகலான்னு சொன்னால் கூட, இல்லை எஜமான் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் உங்களுக்கு நான் அடிமையாக இருக்க போகிறேன். அவன் விரும்பி அன்போட எஜமானுக்கு ஊழியம் சேர்த்து தனியாக ஒப்பு கொடுத்துக்கிறது. காலையில் எழுந்திரிச்சா எஜமான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம். எஜமான் அவனை விடுவித்தால் கூட அவன் விடுதலையை வாங்கிக்கிட்டு போகாமல் அன்பினாலே விருப்பப்பட்டு அந்த எஜமானுக்கு சாகிற வரைக்கும் அடிமையாக இருக்கிறது தான் அந்த அடிமைத்தனம், அந்த அடிமைருவும் இந்த பாண்ட் செவன். அதை இங்கே இயேசு ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இயேசு கர்த்தராயினவர் மனிதராக பிறக்கிறதே பெரிய புதுமை, மிரக்கல். அதை விட பெரிய புதுமை அவர் அடிமை கோலம், அந்த பாண்ட் செவன்ட்டாக தன்னை அந்த ரூபத்தை எடுத்து அந்த சாயல் எடுத்து பிறந்தது. அதை விட மாபெரும் அதிசயம், அதை விட பெரிய அதிசயம், அதை விட மாபெரும் புதுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்திக்கினார். அதாவது அவர் சாகும் வரை எந்த மாதிரியான சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தி கொண்டார். இது நினைச்சு பார்க்க முடியாத மாபெரும் புதுமை. அது கர்த்தர் மனிதனாக பிறக்கிறது புதுமை தான். அடிமை கோலம் பண்ணுறது அதை விட பெரிய புதுமை தான். அதை விட மாபெரும் புதுமை, நினச்சி பார்க்க முடியாத புதுமை அவர் சிலுவை மரணம் மட்டும் தாழ்ச்சியாகிறது. எந்த மக்களுக்காக மீட்பு கொடுக்கறதுக்காக அந்த பூலோகத்தில் இறங்கி வந்தாரோ, அதே படைப்புகளால் கல்வாரி சிலுவையில் கொடூரமான முறையில் ஆணைகள் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தி தன்னை படைப்புகளை அவர் அங்கே காப்பாற்றுறது முக்கியமான காரணம் அந்த தாழ்ச்சி. அவர் நினச்சிருந்தார்னா, அவர் நினைக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு நொடியில் அவர் என்ன வந்துருப்பானா கூட, ஒரு நொடியில் அவரோட எதிராளிகளை அவர் அவர்கள் எரிச்சு சாம்பலாகி இருக்க முடியும். அந்த பெருமையை கொஞ்சம் கூட அவர் கொண்டு வரவே இல்லை. தன்னுடைய கடவுளின் சாயலை முழுமையாக ஓரமாக வச்சுட்டு, என்ன மாதிரி தாழ்ச்சினா மரணம் மட்டும் தாழ்ச்சிங்கிறது நம்ம வாயால் நம்ம சொல்லிட்டு போகிறோம், படிச்சுட்டு போகிறோம். அது ஆழமாக சிந்திக்கும் போது அது சாத்தியமான காரியமே கிடையாது, சாத்தியமான காரியமே கிடையாது. அதை நம் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆதலால் அப்படி செஞ்சதுனால, அப்பேற்பட்ட தாட்சி இருந்ததுனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாகும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். இப்பேற்பட்ட தாழ்ச்சியை தேவன் அதை உயர்த்தி காட்டுறார். எப்படி உயர்த்தி காட்டுறார்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்த்துறார். எல்லா படைப்புகளுக்கும் அண்ட சராசரங்கள் உள்ள எதெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாத்துக்கும், காண்பவை காணாதவை எல்லாத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தினது மட்டுமல்லாமல் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். பிறந்தது முதல் இறந்தது வரை இயேசு தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார். பரப்பில் இருந்தே அவர் ஒருபோதும் சேவை செய்து நிறுத்துறதே கிடையாது. தனது படைப்புகளுக்காக உடல் வியாதிகளையும் பாவத்தையும் நீக்குவதற்காகவே அவர் பணி செய்து கொண்டு வந்தார். இதே கர்த்தர் எல்லாத்தையும் படைத்தவர் தன் இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு தன்னுடைய படைப்புகளுடைய பாதங்களை கழுவினார். தன்னுடைய மாட்சிமையை தொடர்ந்து அவமதித்துக்கு உள்ளாகக்கூடிய அடிமையான கோலத்தை எடுத்தவர் தான் நம்ம கர்த்தர். இதெல்லாம் யாருக்காக செய்தார்? நமக்காக செய்தார். கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த பெருமை அது நம்முடைய பெருமை தாழ்ச்சி ஆகும்போது, கிறிஸ்துவின் தாழ்ச்சி நம்முடைய தாழ்ச்சி. நாமும் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு ஒரு நாள் பிதாவானவர் அன்புள்ள மகனே மகளே வா, ஒரு தாழ்ச்சியை நான் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு நம்மளை உயர்த்தக்கூடிய காலம் நிச்சயமாக வரும். நம்ம தாழ்ச்சியாக போகும்பொழுது
கிருபையை அறிஞ்சிருந்தோம்னா நிச்சயமாக கிறிஸ்துவ போல அடிமையாக நம்ம வாழ்கிறத ஒரு சந்தோஷமாக நம்ம செய்வோம். மற்றவர்கள் சேவையில் தான் கவனம் செலுத்துவோமோ, நம்மளுடைய சுய சேவையில் நம்மளுக்கு கவனம் செல்லாது. சேவையான வாழ்க்கை என்பது, அதாவது பணிவிடை செய்வது என்பது கிறிஸ்துவை பின்பற்றுறதுன்னு ஒரு அர்த்தமாக நம்ம சொல்ல முடியும். நம்முடைய முழு மனப்பான்மையும் நம்மளுக்கு என்னங்க செய்யணும் சொல்லுங்கள், அப்படி தான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம நல்லா கவனிங்க, உலகத்திற்கு முன்பாக நம்ம தாழ்ந்து போகும்போது உயர்த்தப்பட மாட்டோம். நிச்சயமாக இன்னும் அதிகமாக தாழ்த்தப்படுவோம், கேவலப்படுத்தப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக உயர்ந்திட வேண்டும் என்றால், ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் உலகமே போதிக்காத ஒரு போதனை. பிலிப்பியர் 2:3-4 இது பாருங்கள், மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனம். இது பிலிப்பியர் 2:3-4 2-3 நாம வச்சுக்கலாம், நான் மனப்பாடம் பண்ணலாம். உங்கள் எல்லாரையும் நான் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண உற்சாகப்படுத்துகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சபையினர் எல்லாருமே உரத்த குரலில் இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஒன்றையும் சுயநலத்திலோ வீண் பெருமையினால் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையாக எனக்கடைவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இது நம்ம இதயத்தில் மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல கிறிஸ்துவ விசுவாசியாக வாழணும்னா, கிருபை உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும்னா, அதுக்கு ஆணி வேற இருக்கக்கூடிய தாழ்ச்சி நம்மகிட்ட இருக்கணும்னா, இந்த வசனத்தை தயவுசெய்து பிலிப்பியர் 2:3-4 ஈஸியாக மனப்பாடம் கொண்ட வசனம். நிறைய கஷ்டமான வார்த்தைகள் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல சுயநலன்னு போட்டுங்க வேணாம், யாருக்காவது அர்த்தம் போடலன்னா சுயநலம் போட்டுங்க. வாதி நாளாகிறது கூட சுயநலம் போட்டுக்கலாம். ஒரு அருமையான மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனம் அது. நம்ம கிறிஸ்தவர்களாக, நம்ம முக்கியமாக விசுவாசிகளாக நம்ம வாழும் பொழுது இந்த தாழ்ச்சிங்கிற ஆணிவர் மூலமா நம்ம ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசியா வாழும் பொழுது அதன் மூலமா ஒரு நறுமணம் வரும். சபைக்குள்ளாரையே தாழ்ச்சி காட்டும் பொழுது அந்த கனியோட வாசனை நம்ம எல்லாம் உணர முடியும். சபையை தாண்டி குடும்பங்களில் நீங்கள் தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த நறுமணத்தை மற்றவர்கள் நுகர முடியும். சபையை தாண்டி அக்கம் பக்கத்தில் இருக்க நம்மளுடைய தமிழ் பேசக்கூடிய பல உள்ளங்கள், இந்த சபை உள்ள தாழ்ச்சியுள்ள சபை, இங்கே இருக்கவங்க பெருமை பாராட்டுறது கிடையாது, தாழ்ந்து போவங்களுக்கு என்ன செய்யணும்னு எப்பொழுதுமே கேட்கக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு அருமையான கனி நறுமணத்தை கொடுத்து அவர்கள் இங்கே வருவதற்கு கர்த்தர் நிச்சயமாக அவர்களுக்கு உற்சாகம் தருவார். அவர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயமா இருக்கும். நல்ல தலைவர்கள் முதலில் நல்ல ஊழியர்களாக மாற வேண்டும். நல்ல தலைவர்கள் முதலில் நல்ல ஊழியர்களாக மாற வேண்டும். மறுபடியும் சொல்ல வர, தாழ்ச்சிங்கிறது ஒரு சாதாரணமாக நம்ம மனித இயல்பில் செய்யவே முடியாது. ஒரு மீட்பு அடைஞ்சிருக்கும் பொழுது பரிசுத்தாவியின் வல்லமையினால் மட்டும்தான் அந்த தாழ்ச்சி நம்மளுக்கு பெற முடியும். நம்மளை அறிஞ்சோ அறியாமலையோ பெருமை பாராட்ட தான் நம்மக்கிட்ட வந்துருக்கு. பெருமை தான் மாபெரும் பாவமாக இருக்கணும் பார்க்கும் பொழுது, அப்பப்போ பெருமை தான் தலை தூக்கி காமிக்கும் பொழுது, கர்த்தரே என்னை மன்னிச்சிடுங்க, ஆவியானவரே எனக்கு அதை உணர்த்தி நான் பெருமையை பாராட்டதபடி தாழ்ச்சியுடன் எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு முன்னாடி நாம் உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட முடியும். நிச்சயம் உயர்த்துவார் கர்த்தர். அது குறித்து நம்ம கர்த்தரிட வேண்டுவோம். அன்பான கர்த்தரே, இந்த 7 வார இந்த கிருபை நிறைந்த சபை எங்களது கலாச்சாரத்தில் மாற்றி கிருபை நிறைந்த கலாச்சாரத்தை நாங்கள் நோக்கி செல்வதற்காக நீர்தாமே எங்களிடம் இந்த 7 வாரங்களாக ஒவ்வொரு கனிகளை பற்றியும் எங்களோட பேசியிருக்காக நன்றி செலுத்துகின்றோம். வார்த்தைகள் வல்லமையானது, யாரும் போதிக்காத வார்த்தைகள், உலகத்தையே புரட்டிப்பட்ட வார்த்தைகளுடைய வார்த்தையானது, இன்னும் மண்ணும் மரண வார்த்தைகள் மாறாது என்று சொன்ன தேவன் எங்களுடைய தேவன். இதோ நீருங்களே பேசியிருக்கின்ற ஆண்டவரே, இந்த 7 வாரங்களில் ஆண்டவரே நாங்கள் ஒரு சபையினராக எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட விசுவாசி நாங்கள் ஜொலிக்க வேண்டும், எவ்வேறு நறுமணத்தில் மற்றவர்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று பேசியிருக்கின்றேன். இதை நாங்கள் வார்த்தைகளாக கேட்டது மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த எங்கள் வல்லமை தாரும். நாங்கள் பலகீனமானவர்கள், எங்கள் மாமிசத்தில் எங்கள் அறியாமலே பெருமைகள் மற்ற காரியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மற்றவர்களை மன்னிப்பதிலே தடுமாறுகின்றோம். மற்றவர்களுடைய தாழ்ச்சியாக போவதற்கு நாங்கள் தடுமாறுகின்றோம். நாங்கள் விசுவாசிகளாக வாழ, கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ, கிறிஸ்துவின் நான் என்று சொல்வதற்கு அடையாளமாக நாங்கள் வாழ இந்த தாழ்ச்சி எங்கள் மனதிலே தாறுமாறு மன்றாடுகின்றோம். எங்கள் கர்த்தர் எங்களுக்காக தாட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில் ஒரு கஷ்டமும் கிடையாது.
இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் கர்த்தர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் மன்றாட அன்பு தந்தையே, ஆமென்.